வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒளியியல் என்ற பாடத்திலிருந்து குழியாடி மற்றும் குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் நிலை தொடர்பான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். கோளஹாடி வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று குழியாடி, மற்றொன்று வந்து குவியாடி. குழியாடினா கோளஹாடியின் குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குழியாடி. கோளஹாடியின் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குவியாடி. இந்த குழியாடியில் தோன்றும் பின்பம் வந்து தலைகீழான பின்பம், குவியாடியில் தோன்றும் பின்பம் வந்து நேரான பின்பம். இதை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தேக்கரண்டியில் வந்து முகம் பார்க்கும்போது குளிர்ந்த பரப்பில் வந்து முகம் வந்து தலைகீழாக தெரியும், அதே குவிந்த பரப்பில் வந்து முகம் வந்து நேராக தெரியும். என்ன காரணம்னா குழியாடியில் தோன்றும் பின்பம் வந்து தலைகீழான பின்பம், குவியாடியில் தோன்றும் பின்பம் வந்து நேரான பின்பம். இதுக்கு நம்ம வந்து தேக்கரண்டி எடுத்துக்கிட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். இதோட கேப்பை நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து என்னென்னா, இந்த குளிர்ந்த பரப்பில் பார்க்கும்போது அது எப்படி தெரியுதுன்னா தலைகீழாக தெரியுது, அதே குவிந்த பரப்பில் பார்க்கும்போது நேராக தெரியுது. ஓகே, என்ன காரணம்? குழியாடியில் தோன்றும் பின்பம் தலைகீழான பின்பம், அதனால வந்து தலைகீழாக தெரியுது. குவியாடியில் தோன்றும் பின்பம் வந்து நேரான பின்பம், அதனால நேராக தெரியுது. தலைகீழாக இங்கே இருக்கும், இங்கே வந்து அதே பாருங்கள் நேராக இருக்குது. இது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்டு. இது ஒர்க்கிங் மாடலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்னோட சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.